ஏன் வடமல்ல என்ன விட்டு போயிட்டேப்பா கத்திரி மாச சித்திர வெயில் இன்னைக்கு போய் வாரண்டா இன்னைக்கு போய் வாரண்டா இன்னைக்கு புத்தி உள்ள நண்பம்மா தந்தானத்தை புசுங்கடி பார்த்த முள்ள அம்மா ரதிய ரதிக்கிளியே ரதிக்கேத்த மன்மதனே அந்த ரதிக்கேத்த மன்மதனே அந்த ரதியை எரித்தார் உண்டோ அடங்கொக்காலோ எங்க அக்காலோ ஒருத்தவ பேசிக்கிட்டு இருந்தா ஒருத்தவ கீசிக்கிட்டு இருந்தா அவ கீசிக்கின்னு வாரி கொடுத்தப்பா கத்திரி மாச சித்திர வெயில் உள்ள ஒரு வசனம் சொன்னா வெளியே வந்து நீ ஒரு வசனம் பேசுவேப்பா உனக்கு வசனம் நான் வாயில வராதப்பா ஊரு சோறுனா போதும் வீட்டை தங்க மாட்டான் ஒரு நாள் கூட லீவ் எடுக்க மாட்டானே 16 பேர் ஒன்னா தானட வேன்ல வந்தான் உனக்கு மட்டும் எப்படி அம்மா வந்திருப்பான் பெரியவங்களாம் மாலை எடுத்து தருவாங்க இந்த மாலையில எடுத்து ஓர மாட்டேன் இந்த 16 பேரை வச்சுட்டு எப்படி எத்தனை பேரு 16 பேரு தெரு குத்தாது 16 பேரு மாவன 2 பேர் குறைடா எப்பா 40 லட்சம் முதலீடு வச்சு 16 பேர் கூட இல்லை தாத்தாவை பாடுறா கட்டி வச்சுக்கிறாரு என்னன்னு கேள்றா சாமி எங்க வச்சுக்கிறாரு பாரு சாவி இல்லடா எப்பா சாவி இல்லடா தாத்தா கலப்பாதப்பா மாம்பழத்து கோயில போய் விட்டு வந்து காப்பாத்திட்டேடா நான் கற்பூரத்துக்கு தானே சொல்லுவேன் பொண்டாட்டி கற்பூரத்துக்கு நாளை சொல்லுவேன் தந்துருண்ணா போட உனக்கு தொடக்க கட்ட போட்டா புரியல
ஒண்ணுமே புரியலையா? புரியல இல்லையா? சொல்றேன் டோலா ஞாயிற்றுக்கிழமை கை எடுக்க மாட்டியாமாப்பா? என் பேரும் உன்னை அடிக்க சொல்றப்பா. அம்மா நமக்கு ஜப்தி காரணி நாடகம் ஒன்னியா பையன் 6 மணிக்கு ஊர் உள்ள வந்துக்கிறான். நாவனவாடி கிராமத்துல இருந்து நடந்து வந்தாலும் வந்துருக்கலாமே. வேனை விட்டு இறங்கணும் ஒண்ணு என்ன கேக்குறான்? வண்டியை சொல்லிட்டு வந்துட்டேன். 1/2 கிலோமீட்டர் கிடையாது. அவன் 2500 ரூபாய் கேக்குறான். ஒரு 500 ரூபாய் கருவோடு சொன்னியா இல்லையா? 2000 ரூபாயா கொடுக்க போறான். சனிக்கிழமை தான் சந்தையா வச்சுதான் நாட்டாட்டி கூட படுக்கிறாரு. மடமல்ல ஏன்டா அவனை மடமல்ல மடமல்ல சொல்றீங்க? யார் ராஜா நீ உட்கார்ற வடமல்ல ஏண்டா வடமல்ல வடமல்லன்னு சொல்றீங்க? எதுக்கு சொல்றீங்க? ஏன் அவனை வடமல்ல வடமல்ல சொல்லிங்க? செத்த பிறகுதான் உங்க பெருமையை சொல்லுவாங்கன்னு வாங்க. மார்கழி மாசம் அமாவாசை அனுமான் ஜெயத்துக்கு நாடகம் வச்சாங்க பிள்ளாந்தூர் கிராமத்துல. 60 அடி ஆஞ்சநேயர் சிலை யாரோ பராத்தனக்காரங்க வடமலை ஆஞ்சநேயருக்கு போட்டாங்க. எப்ப மணி 2 மணிக்கு கோயிலை சுத்தி பார்க்கலான்னு போனா உள்ள தனியா போனா இவன் மச்சான் உட்காந்து கேட்டுக்கிறாருப்பா. அது வடமலைன்னு கூட கேட்க மாட்டேன். கருப்புங்க சொன்னாங்களே அது யாருன்னு கேட்க போறாரு. கோயிலை சுத்தி பார்த்துக்கிறான். ஆஞ்சநேயர் கழுத்துல பாத்துக்கிற வடமாலை எல்லாத்தையும் இறக்கிட்டுக்கிறான். இறக்கி கவர்ல முட்டு போடுறான். அந்த கோயில்ல கேமரா வச்சிருந்துக்கிறாங்க. பழுக்கு இந்த கேமராவில சுற்றுதான் மகன் அடிக்கிறான். நேற்றுக்கடா வடையை எடுக்கிறான்னு பார்த்தா மறாவது நாள் அமாவாசை மாம்போட்டு கோயில்ல அந்த வடியை எடுத்தாந்து விற்கலான்னு வாங்கிக்கிறான். கோயில் முடி அடி சேர்த்து வாங்குறான். பழுக்கு கடவுள கரெக்டா கேமராவை பார்த்துட்டு வந்த வாய்ச்சல கணக்கு போட்டுக்கணும் போன் பண்றாங்க. கலைஞர் நாடகம் பண்ணும். ஆமாங்க ஆஞ்சநேயர் கழுத்துல பராத்திரைக்கு போட்ட வடமாலும் ஒண்ணு கூட காணும். மன்னர் வேஷக்கார தவிர வேற யாரும் உள்ள போல. கேமரால அப்படியே இருக்குது. நம்ம பேசிக்கினே இருக்கிறோம். 15 பேர் பேகை இறக்கி கீழே வச்சுக்கிறோம். இந்த நாய் எங்க 14 பேர் பேகை விட்டுச்சு. இவன் பேகை மட்டும் போய் மோண்டு 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 பார்த்து எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அம்மா பேகை திறந்தா 2 மூட்டமா இது மாதிரி எறும்பு முட்டு அதுல இருந்து ஆவணவாடி சுப்பராயனுக்கு வடமாலைன்னு பேரு வச்சுக்கிறோம். அந்த கேமரா நான் பார்த்துட்டேன். அந்த வடை எடுக்கும் போது எப்படி பாக்குறேன்? வடை எடுக்கும் போது அதுல தான் ஒரு 2 வடை கூட்டணும்னா வடமால பாண்டிச்சேரி நாடகமா என் வடமலை நாடக ஆடி முடிச்சிருந்தோம். அவன் பேங்குற துணியெல்லாம் மாறி என் பேங்கிற மாறி வச்சுட்டு கண்ணாடி பாட்டுல வாங்கி அடங்க சத்தம் கேட்குது. பிளாஸ்டிக் பாட்டுல வாங்கி அடைக்கின்னு வருவேப்பா. வடமல்ல வடமல்ல கத்திரி மாசம் சித்திர வேலையப்பா. உனக்கு எந்த மாசம் எப்பா? உனக்கு வெய்ய காயுதப்பா. பகல்லே பசு மாடு தெரியாது. வெள்ளை வச்சு வெள்ளை சட்டை பாட்டி வாஜாரு வேற வாஜாரு. அந்த பண்டார பெட்டி எங்கப்பா வச்சுக்கிற? ஊரு உள்ள வந்தானோ இல்லையோ நாடக ஸ்டேஜ் எங்க இருக்குதுன்னு கேட்கல. எங்க சோறு போடுறாங்கன்னு கேக்குறானே. அம்மா தலைவாழை இலை போட்டாங்களப்பா. இன்னைக்கு உனக்கு இலை போடுற நேரம் வந்துட்டு சுப்பராய மூஞ்ச பார்க்க போறீங்களா? பின்ன பாக்குறது இல்ல. பாக்குறாங்க அம்மா அம்மா
பண்டாரப்பட்டி கரண்ட்ல மாட்டின பண்ணி மாதிரி இருக்கிறானு